பீகாரை சார்ந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு நிஷித்குமார் அவர்கள் பெண்களை முன்னேற்றுவதற்காக வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்காக ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாங்க. 10,000 ரூபாய் முதல் கட்டமா கொடுத்திருக்கிறாங்க. தேர்தலுக்கு பிறகு மறுபடியும் கொடுக்க போறாங்க. அதே போல இவங்க காங்கிரஸ் கட்சி என்ன சொன்னாங்க? நாங்க வரும்பொழுது 2 லட்சமா கொடுப்போம், 3 லட்சமா கொடுப்போம் இவங்களும் தானே சொன்னாங்க. செல்வ பெருந்தகை அவங்களுடைய கட்சி சொல்லவே இல்லையா? அவங்க வாய் மூடிட்டு உட்கார்ந்தாங்களா? மக்கள் 2 பக்கம் கேட்டாங்க. சரி, காங்கிரஸ் கட்சி 2 லட்சம் 3 லட்சம் கொடுக்கறேன்னு சொல்றாங்க. பாரதிய ஜனதா கட்சி ஜேடியு கூட்டணி ஆல்ரெடி 10,000 போட்டுட்டாங்க. இன்னும் 1,90,000 போடுவாங்க. இரண்டையும் பாற்று விட்டு மக்கள் முடிவெடுத்திருக்கிறாங்க. அதனால ஜனநாயகத்தை பொறுத்தவரை மக்களுக்கு சாய்ஸ், அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட கடந்த 20 ஆண்டுகள்ல 25 ஆண்டுகள்ல 20 ஆண்டு முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமார் அவர்களை நம்பி மறுபடியும் ஆட்சி பொறுப்பை ஒப்படைச்சிருக்கிறாங்க. வரலாறு காணாத தோல்வி காங்கிரஸ் 5 சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க. காங்கிரஸ் இது போல ஒரு தோல்வியை சந்தித்ததில்லை. அதனால தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கும் அந்த தோல்வி 2026